Hello guys, welcome back. Who knows me better? So, girlfriend versus sister. ஸோ ரெண்டு பேர்ல என்னை பத்தி யாருக்கு அதிகமாக தெரியுதுன்னு பார்க்கலாம். சில விஷயம் ஐஷுக்கு தெரிஞ்சது இருக்கலாம், சில விஷயம் அம்முக்கு தெரிஞ்சது இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் யாரு கரெக்டாக சொல்றாங்கன்னு. எப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், யார் பதில் சொல்ல போறாங்களோ அவங்க இந்த மைக் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் யார் மைக் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் ஒரு பாயிண்ட் போகும். அது அப்படிதான். இல்லைன்னா ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் ரெண்டு பேருக்கும் பாயிண்ட் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தப்புன்னு இப்படி கை வச்சிருங்க. இப்படி எடுக்க தேவையில்ல, யார் கை ஃபர்ஸ்ட் இருக்கோ அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகே, அதுதான். போலாமா? கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? டப்பு டப்புன்னு உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அனலோட ஃபேவரட் கலர். இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க, உனக்கு ஒரு கலர் தெரியும், புரியுதா? என்ன கலர்னு? இந்த ஃபேவரட் கலர் எனக்கு அறையில தெரியாதா? சரி ஓகே, எனக்கு வந்து நீ நினைக்கிற கலர் இல்லாம இன்னொரு கலர் பிடிக்கும், அது உனக்கு தெரியும்னா நீ மைக் எடு. ஏன்னா நான் எனக்கு என்னென்ன பிடிக்கும் உனக்கு தெரியும்ல. நான் செகண்டா ஒரு கலர் வச்சிருப்பேன், எனக்கும் எனக்கு பிடிச்ச கலர். நீ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கலரை சொல்ற, கரெக்டா சொல்றியான்னு பார்க்கலாம். தெரியும்னா மைக் எடுங்க கைஸ். ஈஸ்வரியா ரொம்ப யோசிக்கிறேன். Black. நோ. White. நோ. Red. எஸ். ப்ளூக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது ரெட். அப்புறம் ரெட். பிளாக் பிடிக்கும், பட் ஆனா எனக்கு பவர் ரேஞ்சர் பாக்கும்போது ரெட் எப்போ உனக்கு பிடிக்கும்? பவர் ரேஞ்சர்ஸ் பாக்கும்போது எல்லாருக்கும் ரெட் பிடிக்குமா? எனக்கு ப்ளூ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெட் பிடிக்கும். மூஞ்சி எல்லாம் உனக்கு எந்த கலர்? அதான் ரெட் தான். ப்ளூக்கு அப்புறம் எனக்கு ரெட் தான். அனுக்கு அறையிலா நீ இன்னைக்கு ஒருத்தி மிளகா சாப்பிட போற. சரி, ரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம். ஃபேவரட் ஹீரோயின். ஸ்ரேயா. இந்த அறையில என்ன இவ எதுவுமே தெரியலன்றா. சொன்னது ஞாபகமே இல்ல. எவ்வளவு விளாக்லயும் அதெல்லாம் பக்கத்துல இருக்க உட்காரும் போது இவ கேப்பா. சரி ஓகே, இது பாக்கலாம். எனக்கு டே லைஃப் பிடிக்குமா நைட் லைஃப் பிடிக்குமா? பறையானங்க மைக் எடுக்கணும். நைட் லைஃபா? யார் சொன்னா? யார் சொன்னா? ரீசன் சொல்லு. நான் எப்போ எனக்கு நைட் லைஃப் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஜெனரலாவே உனக்கு வந்து நைட்ல வெளியில சுத்துறது பிடிக்கும், பகல்ல நல்லா தூங்குறது பிடிக்கும். கிடையவே கிடையாது. அது ரொட்டீனா நடக்கிற விஷயம் ஐஷு. அதுக்கு அது எனக்கு பிடிச்சு நான் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நைட் லைஃப் கம்பேரிட்டிவ்லி நைட் லைஃப் தான் உனக்கு பிடிக்கும். ஷூரா? ஷூரா சொல்றேன். ஏன்னா உனக்கு வந்து வெயில்ல சுத்துறது பிடிக்காது, அதனால உனக்கு நைட் லைஃப் தான் பிடிக்கும். எனக்கு அறையில அவளுக்கு தான் 3 பாயிண்ட், நீ முட்டை பாயிண்ட்ல இருக்க. சரி, இது மைக் எடுக்கணும். மைக் எடுத்தாதான் பாயிண்ட். இந்தா சரி, இது பாக்கலாம்டா. எனக்கு வந்து நைட்டு சீக்கிரமா தூங்க பிடிக்குமா இல்ல லேட்டா தூங்க பிடிக்குமா? லேட்டா. தப்பு. எனக்கு நைட்டு சீக்கிரமா தூங்கணும்ன்றதுதான் ஆசை. ஆனா எனக்கு தூக்கம் வராது, அதனால நான் போன் நோண்டிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். சரி, இப்ப பாக்கலாம். காலையில எனக்கு சீக்கிரமா எந்திரிக்க பிடிக்குமா இல்ல லேட்டா எந்திரிக்க பிடிக்குமா? லேட்டா எந்திரிக்க பிடிக்கும். இல்ல, எனக்கு சீக்கிரமா எந்திரிக்கதான் பிடிக்கும். எனக்கு சீக்கிரமா எந்திரிக்கதான் பிடிக்கும். ஆனா வந்து நான் லேட்டா தான் எந்திரிப்பேன். அவ ஸ்கூல்ல டிராப் பண்ண உன்னை எழுப்புனா நீ என்னைக்காச்சும் அதுதான் சொல்றேனே, எனக்கு சீக்கிரமா எந்திரிக்கணும் தான் ஆசை. 8, 9 எல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் தான் ஐஸ்வர்யா. நீங்க எந்திரிக்கிற 1 மணிக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சதே நடக்கும். சொல்லிட்டேல்ல. சரி, இப்போ உனக்கு எத்தனை பாயிண்ட்? 3 பாயிண்ட் தான். ஆமா இரு. ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு உனக்கு கொடுக்கணுமா பாயிண்ட்? நீ லைனா கலர்ஸ் கேட்டேன் வந்து அதுல ரெட்னு சொல்லும்போது நான் ரெட் இல்ல. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒன் உனக்கு பாயிண்ட் கிடையாது. மாட்டிக்கிட்ட பங்கு பாயிண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஐஷுக்கு பாயிண்ட் கிடையாது. அவ கலர்ஸா சொல்லிட்டு வந்து அதுல இருந்து நான் ஒன்னு சொன்னேன். 2 கலர் தான் சொன்னேன், Black white சொன்னா, அப்புறம் ரெட்னு சொன்னா. கலர்ஸ் நிறைய இருக்கு. அடுத்தது கேக்கட்டா? மை ஃபேவரட் ஃபுட். நீங்க நினைக்கிற ஃபுட்டா நீ எதை நினைச்சு தெரியுமா எடுக்க போற? அத்தோ தானே? ஆனா அத்தோ இல்ல. அத்தோ இல்லாம எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு. தெரிஞ்சு ஆன்சர் தெரியும்னா எடுங்க.
அத்தோ இல்லாம ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ்லாம் இல்ல. கர்ட் ரைஸ், நோ. தோசை. செவுடு தெரியல விட்டு. அனக்கா ரயிலா நிஜம் முத்தம் தின்னே இல்லையா அது? உப்மா. எனக்கு உப்மா பிடிக்கும். எனக்கு நான் அது வீட்டுல வந்து கேட்பேன் அம்மாவை பண்ண சொல்லி. ஏன்னா அவங்க பண்றது எனக்கு பிடிக்கும். இவளுக்கும் நம்மளுக்கும் சுத்தமா பிடிக்காது. அதனால வந்து அது எனக்கு ரேர் ஆயிடுச்சு இப்ப கிடைக்கிறது. சரி, ஓகே. இத பத்தி நான் நார்மலாவே பேசியிருக்கேன். எனக்கு வந்து பைக் வந்து பிடிக்கும். பைக் கலெக்ஷன் ஒன்று நான் என் மைண்ட்ல வச்சிருக்கேன். அது என்னென்ன பைக் நான் வாங்கணுன்றதுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்னென்ன பேர் வைக்க போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா பைக்கோட பேர் நீங்க சொல்லுங்க. நான் என்ன இதுக்கப்புறம் சிம்பா வச்சிருக்கேன், எம்டி வச்சிருக்கேன். இது இல்லாம 2 பைக் நான் ஆசைப்பட்டேன். என்னென்ன? RX 100, நிஞ்சா, கவஸ்கி நிஞ்சா. கவாஸ்கின்னு சொல்லிட்டா அது ஓகே. என்ன பைக்கு? கவஸ்கி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாதா? சரி, ஓகே. கவஸ்கி நிஞ்சா சொல்லிருக்கேன்ல. 900. 900. அம்மோ, இதெல்லாம் நான் இவகிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் 2 வண்டி வாங்கணும்னு ஆசை. கொல்லுங்க அதை உட்காந்துட்டு சம்சாரிச்சுக்கணும். எல்லா கதையும் இவகிட்ட பேசியிருக்கேன். இப்போதைக்கு உனக்கு எத்தனை பாயிண்ட்? 3 முட்டை. சரி, எனக்கு எந்த ஊருக்கு போகணும்னு ஆசை? துபாயா? துபாய்லாம் போகணும்னு ஆசைப்பட்ட ஊருக்கு எந்த ஊருக்கு எனக்கு போகணும்னு ஆசை? ஏதோ ஒண்ணு சொல்லுவானே, தெரியல. கண்ட்ரி சொன்னா கூட போதும். அம்மு, ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டிய அமைதியாவே இருக்காது. திங்கிங். தாய்லாண்டா? தாய்லாண்ட்லாம் இல்ல. தாய்லாண்ட்ல எனக்கு இப்பதான்டா இருக்கு. எனக்கு வந்து அமெரிக்கா போகணும்னு ஆசை. இதெல்லாம் சொன்னதே இல்ல. சொன்னதே இல்லையா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை அது. அமெரிக்கா எனக்கு ஆசை. ஏன்னு சொல்லி WWE எல்லாம் பார்க்க போகணும்னு. சரி விடு. இத பத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சினிமான்றது இப்ப ஆசைப்பட்ட விஷயம் தான். அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன படிச்சு நான் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இல்லையா அம்மு? எனக்கு யோசிச்சு தெரியலன்னா சொல்லுங்க. இத்தனைக்கும் தெரியும், சொல்லியிருக்கேன். விளாக்லயும் இதை பத்தி எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பிச்சு போடுவேன். இவங்க 2 பேருக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியல. இதுவே நான் ஈஸியா கேட்டிருந்தா பதில் சொல்லியிருக்கலாம் போல. எனக்கு தெரிஞ்ச அமல் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பான். அப்ப அவனே கூட்டம் உட்கார வச்சுக்கோ. பாத்தியா? 3 பாயிண்ட் தான் எடுத்துக்கிற. அமைதியாரு. சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை இல்ல. 9 கொஸ்டின்ஸ்ல பொறுக்கியா? 9 கொஸ்டின்ஸ்ல நீ 0 தான் உனக்கு இருக்குது. அதுக்கு நீ வந்து 3. தெரியலையா? எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. ஐயோ, இதெல்லாம் சொன்னதே கிடையாது. நம்ம vlogலயே பேசிட்டோம். இந்த இன்ஜினியரிங் இப்ப யோசிக்கும் போது கூட நீ அத பத்தி பேசுனதே இல்ல. எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதே இல்ல. ஆசை இருக்கும், பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க அந்த இதுல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பொண்ணுங்க இல்லனா எனக்கு என்னடி? எனக்கு அது ஆசைடி படிக்கணும்னு. நான் எப்ப 10th என்னோட மார்க் தெரிஞ்சு நான் எடுக்கிற குரூப் பொறுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது ஆக முடியாது. ஒருவேளை வந்து நீ ஏவியேஷன் அதாவது பைலட் அந்த இதுக்கு யோசிச்சிருப்பியா? அதெல்லாமோ நான் யோசிச்சேன். ஆனா இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் சொல்லியிருக்கேன். அதுல கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட பேசியிருக்க. கிடையாது. நாட் அக்செப்டபிள் ஐஸ்வர்யா. நாட் அக்செப்டபிள் கைஸ். போய் சொல்றான். அடுத்த क्वेश्चन போலாம். எங்க அம்மா சமையல்ல அவங்க பண்றதுல எனக்கு பிரியாணி பிடிக்குமா இல்ல சிக்கன் கறி பிடிக்குமா? சிக்கன் கறி. இந்தாமோ இது ஃபாஸ்ட் வேணாம். ஐயோ சும்மா இப்படி எடுக்கணும். இல்ல இப்படி கை வைக்கணும். கை இப்படி வச்சுக்கோங்க. பக்கத்துல டப்புன்னு இப்படி வச்சிடலாம். 11 கொஸ்டின்ஸ்ல எத்தனை உங்களுக்கு கரெக்ட்? இத கூட ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. 0. யோ நான் வந்து நீ எப்பயோ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப நன்றி. என்ன பத்தி உனக்கு தெரியல, நான் தான் நீ கோபப்படணும். நான் வேற விஷயத்துக்கு இருக்கேன். அமைதியா. என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கா? நான் அவ்வளவா சொல்றேன். அப்புறமா சொல்றேன். சரி காதுல சொல்லு. காதுல சொல்ல முடியாது. இல்ல காதுல சொல்லு. காதுல சொல்லு. காதுல சொல்லு. இல்ல சொல்லு. இப்ப மைண்ட் வேலை செய்யாது. சரி சொல்லு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அப்படியா? சரி ஓகே.
எனக்கு ஃபார்மல்ஸ் பிடிக்குமா கேஷுவல்ஸ் பிடிக்குமான்னு நினைக்கிறீங்களா? ஃபார்மல்ஸ். உனக்கு ஃபார்மல்ஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது. பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. அச்சோ அது தப்புன்னு. பாயிண்டா? ஆமா உனக்கு ஒரு வெற்றிகரமா ஒரு பாயிண்ட். எனக்கு ஃபார்மல்ஸ் வேர் பண்றதே பிடிக்காது. சரி ஓகே. எப்ப நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? ஓகேன்ட்ட. எனக்கு டச்சிங் பண்ணி சுத்துறதே பிடிக்காது ஐஸ்வர்யா. நீ டென்ஷன் ஆவற. ஏய் கூலா தான் இருக்கேன்ற. டென்ஷன் ஆவற. கோபப்படுற நீ பயங்கரமா என் மேல இருக்க. நீ சொன்னதான் நான் சொல்றேன். ஆனஸ்டா எனக்கு பிடிக்காது ஐஸ்வர்யா. சரி ஓகே ஃபைன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்ல. ஆனா இந்த क्वेश्चनல இன்னொன்னு இருக்கு. ஃபார்மல்ஸ் போடும்போது செருப்ப கழட்டி அடி. ஃபார்மல்ஸ் எனக்கு போட பிடிக்காது. ஆனா ஒரு சில இடத்துக்காக போட்டு தான் ஆகணும். என்ன பண்றது? இப்ப நாளை பின்ன ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ஃபார்மல்ஸ் போட்டு தான் ஆகணும். கேரளால இருக்க பிடிக்குமா எனக்கு, சென்னையில இருக்க பிடிக்குமா, இல்ல ரெண்டுமே பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும்னா அதுக்கான ரீசன் என்ன? ரெண்டுமே பிடிக்கும். ரீசன் பாருனா, இங்க இருந்தா vlog எடுத்து சுத்தின்னு இருப்பான், அங்க இருந்தாலும் vlog எடுத்து சுத்தின்னு இருப்பான். அதுவா ரீசன்? vlogன்றது இப்பதான் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இல்ல அங்க வந்து கசின்ஸ் எல்லாரும் இருப்பாங்களா, அதனால பிடிக்கும். இங்க அப்படி இப்படின்னு பிடிக்கும். நீ என்ன சொல்ற? ரெண்டுமே பிடிக்கும். ஆனா கம்பேரிட்டிவ்லி கேரளால இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து எனக்கு ஆமா ரெண்டுமே பிடிக்கும். எப்படின்னா இப்போ சென்னையில ரொம்ப நாள் இருந்து கேரளா போகும்போது கேரளா போக பிடிக்காது. கேரளால ரொம்ப நாள் இருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்போது சென்னையில இருக்க பிடிக்காது. ஸோ ரெண்டுமே பிடிக்கும். உனக்கு ரெண்டா? ஏய் ஐஸ்வர்யா நீ கோவமா இருக்க என் மேல. ஏடோ நான் கோவமா இல்ல, இப்படி கேட்க கேட்க எனக்கு ரொம்ப கோவம் வரும். எனக்கு பிடிக்காத விஷயம் இதான். எனக்கு கோவமா இருக்கியா இருக்கேன்னு கேட்டா எனக்கு கோவம் அதிகமாகும். நான் கோவமாவே இல்ல. கோவமா இருந்தா இப்படி இருக்க மாட்டேன். சத்தியம் பண்ணு. இல்ல இருக்க என் மேல சத்தியம் பண்ணு. நீ ஏன் கோவமா இருக்க? இது சும்மா ஜாலியா இரு விளையாடு. ஐயோ நான் கோவமா இல்லடா, சும்மா இரு. சத்தியம் நீ கோவமா இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா கோவமா இல்ல. எனக்கு சத்தியமா கோவமா இல்ல. என்னோட ஃபேவரட் அனிமல் என்ன? லயன். நீ சிம்பா ஊட்டியா? நீ சிம்பானா லயன் தான் அனிமல். நான் வந்து புலி சிங்கம் அந்த பெரிய அனிமல் நினைச்சிட்டேன். லயன் தான். ஏய் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்டிவா இல்ல மந்தமா இருக்காங்க. நான் நினைச்சேன் நீங்க கொஸ்டின்ஸ்லாம் டப்பு இப்படி எடுப்பீங்கன்னு யோசிச்சு. இவ எடுக்கவே மாட்டா. அவ கை இங்கேயேதான் இருக்கு. தொப்பக்க தெரியக்கூடாதுன்னு பில்லோ வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கா அவ. சரி இதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. அனலுக்கு குளிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு குளிக்கிறது பிடிக்கும். ஏய் இது எல்லாம் பிடிக்கும். நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம் வீட்ல. அதுதான் எனக்கு இதுவே. இவங்களுக்கு வந்து நான் அந்த விஷயம் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு வந்து குளிக்கணும்னு பிடிக்கும். டெய்லி குளிச்சிடணும் காலைலன்னு. நான் இப்ப சொன்ன மாதிரி சீக்கிரமா எழுந்திக்கணும். ஆனா என்னால முடியாது. ஆனா எனக்கு டெய்லி குளிக்கணும்ன்ற ஆசை. அதுதான் இன்னைக்கு நான் இப்ப குளிக்காம தான் உட்காந்துருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் போய் குளிச்சிருவேன். நேத்து குளிச்சேன். நானு பிச்சிருவேன். நான் குளிச்சேன் நேத்து. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். இவ ஐயோப்பா குளிக்க சொன்னாலே டென்ஷன் ஆகும் எங்க அம்மா கிட்ட. இந்த மேடம் அதுக்கு மேல நான் பெட்டை விட்டே இஞ்சிக்க தோணும். டெய்லி வர்க்குக்கு போறேன், குளிக்காம போவேன். ஆனா உனக்கு குளிக்கிறது பிடிக்காத? ஆனஸ்டா சொல்லு. இல்ல பிடிக்குமே, குளிக்கலாம் பிடிக்கும். அம்மா எனக்கு குளிக்கணும் ஸ்டைல் இல்ல. சரி வீடியோ வந்து வர இருக்கு. நான் குளிப்பேன். குளிக்கலன்னா எங்க அம்மா தொடப்ப தரடி அவன் ஒருத்தன். ஏய் சும்மா அதுல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா எங்க அம்மாவை திட்டுறே நீ. டைனோசர் போட்ட முட்டை. அம்மா மியூசிக்லாம் போடுறேன். இது கேக்குறேன் சிரிப்பா இருக்கும். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லுங்க. சோஷியல் ஹிஸ்டரி. நீ? சயின்ஸ் பயாலஜி. நான் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லாத. ஆனா நீ ஹிஸ்டரின்னு சொல்லும்போது எனக்கு ஹிஸ்டரி பிடிக்கும். எதுனா படிக்கலாம் மாட்டேன். படிக்கிறது இல்ல, ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும். ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறது அதனால எனக்கு ஹிஸ்டரின்றது பிடிக்கும். 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். 16 கொஸ்டின்ஸ்ல நீங்க 10 தப்பா சொல்லி 6 6 5 5 தானே. ஹிஸ்டரி சொன்னதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்னு. ஆமா நீ 2. ஓகே गाइस டைம் என்ன ஆகுது? 4:30. சரி ஓகே ஓடுது. 4 ஆ 5 ஆன்னு தெரியல. சரி ஓகே இப்ப கேக்குறது வந்து கண்டிப்பா நீ சொல்லிடுவ. நீ சொல்லுவேன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்டார்ட்டா சொல்லவா? எனக்கு வந்து கால் பேசுறது பிடிக்குமா இல்ல டெக்ஸ்ட் பண்றது பிடிக்குமா?
கால் பேசுறது. டெக்ஸ்ட் பண்ணது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஏ எனக்கு கால் பேசதான் பிடிக்கும். ஆனால் மெசேஜ்ன்றது வந்து சோம்பேறித்தனம் எனக்கு. தெரிஞ்சா சேர்ந்தா இஷ்டம்னு. ஓகே சரி, இந்த கொஸ்டின் வந்து அம்முக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு வந்து டீ குடிக்கிறது கண்ணாடி கிளாஸ்ல குடிக்கிறது இஷ்டமா இல்ல வந்து நார்மல் சில்வர் கிளாஸ்ல குடிக்கிறது இஷ்டமா? கண்ணாடி கிளாஸ். உனக்கு தெரியாதா? ஸ்டீல் கிளாஸ்ல எடுத்து போய் குத்தா கூட குடிக்க மாட்டான். கண்ணாடி கிளாஸ் தான் வேணும்மா. தெரிஞ்சே விட்டு கொடுத்தியா அவளுக்கு? தெரியும், ஆ அது பொதுவா தெரிஞ்ச கதை தான். சரி, இந்த கொஸ்டின் ஐஷு கொஞ்சம் சிரிப்பு வரலாம். எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கணும்னு ஆசை? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அறையில அம்மன் அறையில. சரி, எனக்கு வந்து பைக் ஓட்டும் போது நார்மல் ஸ்பீட்ல போக பிடிக்குமா இல்ல ஓவர் ஸ்பீட்ல போக பிடிக்குமா? ஓவர் ஸ்பீட்ல போக பிடிக்கும். தனியா ஓட்டும் போது ஓவர் ஸ்பீட்ல போக பிடிக்கும். நான் கூட இருக்கேன், யாராவது கூட இருக்கோம்னா ஸ்பீடா போகிறது. ஸ்லோவா தான் போவோம். ஸ்லோ காலியா இருந்தாலும் ஸ்லோவா போயின்னு இருப்பான் ரோட்ல. நான் உட்காரும் போது அவன் ஸ்லோவா தான் போவான். தனியா போகும்போது முறுக்கிட்டு போவான். சும்மா முறுக்கிட்டு போவான். ஸ்லோ தான் நினைக்கிறேன். என்ன நான் சொல்லிட்டேனே. ஓவர் ஸ்பீட்னா புரியல, எப்படி சொல்ற? ஃபாஸ்டா போறது ரொம்பலாம் கிடையாது. ஓவர் அது நார்மல் ஸ்பீட். அப்போ நார்மல் ஸ்பீட். ஓவர் ஸ்பீட்னா நீ எப்படி ஓவர் ஸ்பீடு? நீ ஒரு கிறுக்கு, ஒரு டைம்ல ஒண்ணு பண்ணுவ. இல்ல ஐஸ்வர்யா, நான் ஸ்பீட் பார்த்தா முறுக்கிட்டு 90 100க்கு போவான். இல்லடி, நான் எனக்கு நார்மலா பைக் ஓட்ட பிடிக்கிற விஷயத்தை பத்தி தான் கேக்குறேன். நார்மலானா ஸ்லோனா ரொம்ப ஸ்லோலாம் கிடையாது. ஒரு 60 நார்மல் ஸ்பீட், அதனால ஸ்லோ. நார்மல் ஸ்பீட்ல போகும். இப்போ இதுல யாருக்கு பாயிண்ட்ஸ் இல்ல? எனக்கு பாயிண்ட் வேணாம். கூபர்ரா ஐயோ, ஏன் வா கோபப்படுற நீ? நான் கோபமே பண்ணல. அடிக்கிற பின்னாடி எல்லாமே இல்ல இருக்கு. சத்தியம் பண்ணி மேல நீ? சத்தியமா நான் கோபமே இல்ல. இப்போ யாருக்கு பாயிண்ட்? இப்போ யாருக்கு பாயிண்ட்? ஏய் இப்போ யாருக்கு பாயிண்ட்? நீங்க ஏன்டா இழுத்து இழுத்து ரெண்டு பேரும் அப்படியே இழுக்குறீங்க? நீ கோபப்படல? சரி, ஐஸ்கிரீம் வந்து உனக்கு. ஹை பேக்கோ. நான் சும்மா தான் சொன்னேன். உடனே கோபமா இருக்கு. சரி, அம்மு நீ ஒரு பாயிண்ட். நார்மல் ஸ்பீடுன்னு தரேன். இப்போ கேட்க போற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஐஷுக்கு ஈஸியா தான் இருக்கும். உனக்கு தெரியல, எனக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நீ பதில் சொல்லுவியோன்னு. எனக்கு பைக்ல ஸ்டண்ட் பண்ண பிடிக்குமா பிடிக்காதா? என்ன ஸ்டண்ட் எனக்கு கத்துக்கணும்னு ஆசை? ஸ்டண்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணணும்னு ஆசை? என்ன ஸ்டண்ட்? வீலி ஸ்டாப்பி, இது ரெண்டு பண்ணனும்னு. ஸ்டாப்பி இல்ல, வீலிங் மட்டும். வீலிங் கத்துக்கணும். ஸ்டாப்பி எனக்கு பிடிக்கும், அவனுக்கு வீலி பண்ணனும். யூ டோன்ட் நோ. சரி, क्वेश्चनல ஈஸியா இருக்குன்னு சொன்னா இல்ல. ஆமா, உங்களுக்கு ஈஸியா பதில் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இத எடுத்து வச்சிருக்கேன். நீ எல்லாம் என்ன பத்தி ஈஸியா கேட்டா. ஓகே, என்னோட ஃபேவரட் மூவி. கம் ஆன், குயிக். கேஜிஎஃப். more than 100 times இவ பாத்துறேன். கேஜிஎஃப் பிடிக்கும். பட் கேஜிஎஃப் பிடிக்கும், ஒரு ஆக்ஷன் ஃபிலிமா அது எனக்கு பிடிக்கும் தான். என்னோட ஃபேவரட் மூவி. ஆப்ஷன் வச்சு அந்த எழுதி பாரு. ஓ, ஃபேவரட் மூவி ஆப்ஷன் வேணுமா? சரி, ஓகே. சரி, கேஜிஎஃப் இருக்கட்டும், அதுல தளபதியோட லியோ இருக்கட்டும். அப்புறம் லியோ. நோ, ஐ மூவியா? நான் அது தியேட்டர்ல போய் ஒரு 4 வாட்டி கிட்ட பாத்துருக்கேன். அது வருமா அந்த படம் பார்த்தது. எமி ஜாக்சன் இருந்தா சூப்பரா இருப்பா. பாத்துர்க்காங்க 4 வாட்டி. அந்த படத்துல எமி ஜாக்சன் எனக்கு பிடிக்கும். சும்மா சொன்னா ஒரு கல்யாணம் ஆகி குழந்தைய போந்துச்சு. இப்போ ரொம்பவே இருப்பா. சரி, இந்த கொஸ்டின் உங்க 2 பேருக்கும் ஈஸியா இருக்கும். சொல்லிட்டா? என் தலையில வெள்ள முடி இருக்கா இல்லையா? என்ன ஸ்லோ ஆயிட்ட? சரி, இருக்கா? எனக்கு கிளீன் ஷேவ்ல இருக்க பிடிக்குமா பியர்ட் வச்சிருக்க பிடிக்குமா? பியர்ட் வச்சிருக்கிறது பிடிக்கும். ஏன் நீ எடுக்கல? அது கை இப்படி வந்து அத பாக்கல, அதனால எடுக்கல. எத்தனை பாயிண்ட் இப்போதைக்கு உனக்கு? ஒரு 7 பாயிண்ட் இருக்குமா? 8. ஓகே, லாஸ்ட் 2 क्वेश्चंस தான். 2 क्वेश्चंस தான், கேட்டுக்கோங்க. நான் வந்து வேலைக்கு போயிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போன வேலை என்ன? அது என்ன வேலையா வேணா இருக்கலாம். நான் ஒரு பார்ட் டைமா போன ஜாபா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பார்ட் டைமா வந்து அந்த அந்த பேப்பர்லாம் கொடுப்பாங்கல்ல, அது அந்த ஒர்க்குக்கு போயிருக்கோம். இதெல்லாம் எப்போ போனான்னு கூட எனக்கு தெரியாது.
அப்பெல்லாம் நான் வாழ்க்கையில கூட இல்ல. ஒரு வாரம் முன்னாடி கூட என்ன கேட்டா, அண்ணா நீ கேட்டரிங் எல்லாம் போயிருக்கேன்னு. நான் கேட்டரிங் எல்லாம் போயிருக்கேன் பார்ட் டைமா அப்படின்னு சொன்னேன். ஆனா அது கூட அவ சொல்லல இப்போ. ஞாபகம் இல்ல. ஆனா நான் பைபாஸ்ல நின்னு பேப்பர் கொடுப்பாங்க பாத்தீங்களா, வர வண்டிக்கெல்லாம் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நின்னு கொடுப்பாங்கல்ல. எந்த வயசுல ஸ்கூல் படிக்கும் போது சம்பாரிச்சு என்ன பண்ண தெரியல. இதாண்டா லாஸ்ட் கொஸ்டின். என் தளபதியை வச்சு முடிக்கணும்னு நினைச்சேன், தளபதியை வச்சு முடிக்க போறேன். திஸ் இஸ் மை லாஸ்ட் கொஸ்டின். தளபதி பாட்டு பாடி இருக்காரு. தளபதி பாடின பாட்டுல எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன? தளபதி பாட்டு பாடி இருக்கிறாரா? எனக்கு அது தெரிஞ்சதே இந்த வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த பாட்டு தான் தெரியும் அவர் பாடினது. அதுக்கப்புறம் என்ன பத்தி இந்த கொஸ்டின்ஸோட நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதெல்லாம். ஏண்டா தளபதி பாடினதுல நான் ஏன்டா தளபதி பாடினது நீ தெரிஞ்சு வச்சுக்க தேவையில்ல. என்னோட ஃபேவரட் சாங் சொல்றேன். என்னோட ஃபேவரட் சாங் நான் நார்மலா கேட்டது ஏன் விழிகளே விழிகளே நீங்க போட்டுருவீங்க பிட்ட. அதனாலதான் நான் இப்படி யோசிச்சு வச்சிட்டேன். இவன் எனக்கு ஃபேவரட் சாங் தான். ஆனா தளபதி பாடின பாட்டுல எனக்கு ஃபேவரட் சாங் என்ன? தளபதி என்னென்ன பாடி இருக்காரு சொல்ல, நான் அதை சொல்லிடுறேன். மாஸ்டர்ல பாடி இருக்காரா? பாடி இருக்காருடா. மாஸ்டர்ல பாடி இருக்காரா? இப்படி சொல்றேன். ரொம்ப பழைய படம் கிடையாது, ரொம்ப 90s படம் கிடையாது. இந்த 2K வந்ததுக்கு அப்புறம் வந்து நடுவுல வந்து ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் ரொம்ப கேப் விட்டு வந்த ஒரு பாட்டு அவர் பாடி. அவர் பாடுனாரானே எனக்கு தெரியாதடா. பாட்டை கேட்டா நம்ம அவனுக்கு ஆப்ஷன் தரட்டா நம்ம ஆப்ஷன்ஸ் தெரியுமா? ஓகே இப்போ அந்த பாட்டு இல்ல இப்போ அந்த பாட்டு வேணும். இப்போ அந்த பாட்டு வேணாம். செல்ஃபி புள்ளியாவா? அது இல்ல காசி. நான் படம் பேசுறேன். அவர் என்னென்ன படத்துல என்னென்ன பாடி இருக்காருன்னு எனக்கே தெரியாது. சரி கூகுள் பண்ணி பார்க்கலாமா? நீ சாய்ஸ் குடுடோ. கூகுள். நானே சொல்லிட்டேன் வாங்க வணக்கங்க நான் சொன்னேன். கூகுள். என்ன கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்துல. அது அவர்தான் பாடினாரா? ஐயோ உனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னே நீ சொன்னது கிடையாதுடா. அப்படி இல்லையா? எனக்கு வந்து கூகுள் அவர் ஒரு கேப் விட்டு துப்பாக்கி படம் வரும்போது அவர் பாடின ஒரு பாட்டு. அதனால எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுக்கப்புறம் எந்த பாட்டு எந்தெந்த படத்துல வந்தாலும் இந்த பாட்டோட அது நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா எனக்கு இதுதான் ஃபேவரட்டா இருக்கு அவருக்கு. Who knows me better? சொல்லுங்க, who knows me better? ஐஸ்வர்யா. Yes, Aishu knows me better. பட் ஆனா அவளால இன்னும் பெட்டர் ஆக முடியலன்ற கோவம் இருக்கு. நான் ஒத்துக்கமா நீ இரு 10 மிளகாய் இப்ப எடுத்துன்னு வரப்படும். நீங்க உட்காந்து சாப்பிடுவீங்க. சரி 26 கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். 26ல 21 கொஸ்டின் தப்பா சொல்லி 5 கொஸ்டின் கரெக்டா சொல்லியிருக்கா என் தங்கச்சி, என்னை பத்தி தெரிஞ்சு வச்சு. ஏன் சிரிக்கிறேன்? 26ல 13 கொஸ்டின் ஐஸ்வர்யா வந்து கரெக்டா சொல்லியிருக்கா. இல்ல அவன் நிறைய ஸ்கேம் பண்ணிருக்கான். சரி என்னென்ன ஸ்கேம் நீயே சொல்லு. நான் எனக்கு எது நினைச்சிருக்கனோ அதான் சொல்லியிருக்கேன். பைக் அந்த பைக் ஓவர் ஸ்பீட் அதுதான் நார்மல் ஸ்பீடு தான் கொடுத்திருந்தேன். இது அமலை கூப்பிடுறேன் நான். சரி அமலை கூப்பிடு. உனக்கு என்ன ஆகணும் ஆம்பிஷன்? இப்ப நீ அவனை கேளு, அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். சரி സ്കൂൾ പഠിക്കുമ്പോ ഇല്ല ആംബിഷൻ എന്തായിരുന്നു? ഞാൻ ഇപ്പൊ ഇവിടെ പറഞ്ഞ അവന്റെ പ്രേമം അവിടെ പൊട്ടും. എടാ മണ്ട അങ്ങനത്തെ അല്ലടാ എന്താവണമെന്നായിരുന്നു. அப்படிலாம் எதுவுமே இல்லன்ட்டான். எடா முத்துவா நீ எதுவுமே சொல்லக்கூடாது. ആംബിഷനാ ഞാൻ എന്ത് പണിക്കാ പോണെന്ന് ഞാൻ എന്താവണമെന്നാ ആദ്യം പറഞ്ഞിരുന്നത്. അവനോട് சொல்லவே இல்லன்ட்டான். நீ சொன்னது இல்ல. ശരി ഞാൻ എന്നോട് മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് ഇഷ്ടാന്ന് പറഞ്ഞിട്ടില്ല. இல்லையே இல்லன்ட்டான். பாத்துக்கோங்க 26 வருஷமா கிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிருக்கா. அதுல கேர்ள்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசிருக்க. சரி கேர்ள்ஸ் இல்லாத உலகத்துல போய் என்ன போட்டு. சரி நீ ஏன் கோவப்படுற? பாரு கோவப்படுற
நீ ரொம்ப கோவப்படுற நீ. கோவமே படல. இப்ப கூட உன்னை பார்த்தா எனக்கு தெரியுதுடி, நீ வந்து வீடியோ கட் பண்ணா நீ பாக்கலாம்னு இருக்கு. ஏய் மிளகா எத்தனை வரல? ஏய் மிளகாலாம் இல்ல, சும்மா நான் சரி மிளகா சாப்பிடுறா. அவ மிளகா சாப்பிடுவா. வின் பண்ண எனக்கு என்னது அது சொல்லு. வின் பண்ண உனக்கு நான் தான். அது எப்பயோ எனக்கு தான் 7 வருஷமா. ஓகே சோ ஏய் என்ன வாங்கி தர அத சொல்லு. வாங்கி தரணுமா? ஒன்னும் இல்ல, வாங்கி தரதுக்கு அக்கவுண்ட்ல காசு இல்ல. வாங்கி உன்ன ட்விஸ்ட் சார். வாடி நானும் நீயும் போலாம். சரி ஓகே, 2 பேரு எங்க வேணா போங்க. ஓகே vlog-அ வந்து எண்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். டாடா பை பை, டேக் கேர் guys, see you all in another video. Bye.